ஆன்ல தண்ணி வந்து கொதிக்கணும். இந்த தண்ணி எவ்வளோன்னு டபுள் பாயில் இது முழுவாத தண்ணி வந்து இது நீங்கள் அதாவது தண்ணிக்கும் இந்த சோப் பேஸுக்கும் சம்மந்தமே இல்லை. சரிங்களா? இது வந்து எவ்வளோ குட்டியாக கட் பண்ணணும், இந்த மாதிரி கிடக்கூடாது. இது வந்து எவ்வளோ குட்டி குட்டியாக கட் பண்ணணும். இந்த மாதிரி கட் பண்ணு. எல்லாருக்கும் வாய்ப்பு கொடுங்க. மற்ற சைடு இப்படி வச்சுக்கமா அம்மா, இப்படி எத்தனோட ஓகே கட் பண்ணுங்க. எல்லாருக்கும் வாய்ப்புன்னு சொன்னாங்க. சோப் பேஸ் 2 இருக்குது. கண்டிப்பாக நீங்கள் அதை 5ஆவோ 6ஆவோ பிரிச்சுட்டிங்க அப்படின்னா ஒவ்வொருத்தருக்கும் 200 கிராம் அந்த அளவுக்கு பிரிச்சுட்டா கூட ஒரு சோப்பில் வந்துட்டு 5 பேட்ச் பண்ணலாம். இது வந்து நம்ம ட்ரைனிங் கிளாஸ் பண்ணதுனால இண்டக்ஷன் ஸ்டவ் வைக்கிறோம். நீங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய ஸ்டவ்வில் கூட பண்ணிக்கலாம், அதெல்லாம் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஆமாம். இன்னொரு விஷயம், ஹோம்மேடு அண்ட் ஹேண்ட்மேட் சோப் பேஸு சோப்புக்கு வந்துட்டு நல்ல வரவேற்பு இருக்குது. நீங்கள் எந்த டிபார்ட்மெண்ட் ஸ்டோரில் போய் பார்த்தாலும் தெரியும், ஹேண்ட்மேட் சோப்புக்கு அவ்வளோ வேல்யூ இருக்குது. அதனால் தாராளமாக நீங்கள் பண்ணலாம். எக்ஸ்போர்ட் பண்ணுற அளவுக்கு இதில் வாய்ப்பு இருக்குது. அதுவும் ஆலோவேரா, அப்புறம் அந்த ஆலோவேரா, தென் குப்பைமேனி சோப்பு இதெல்லாம் பண்ணும்போது நீங்கள் தாராளமாக எக்ஸ்போர்ட் பண்ணலாம். ஆமாம்.